வரி செலுத்த வேண்டியவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு தெரிந்தவர்களைத்தான் கூடுதலாக வரி செலுத்துமாக தூண்டுகின்றது. கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர் தான் வரி செலுத்துகிறார்கள். அதாவது இலங்கையுடைய வரி தளம் மிக சிறியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், வாகனம் வாங்க போறீர்களா உங்களுக்கு டின் வேணும், காணி வாங்க போறீர்களா உங்களுக்கு டின் வேணும், விற்க போறீங்களா வாங்க போறீங்களா டின் வேணும். அப்ப நீங்க என்ன மிகப்பெரிய சொத்து வாங்குறதுனாலும் டின் வேணும், வங்கி கணக்கு நீங்க திறக்க போறீங்களா டின் வேணும். அப்படி சொன்னால் 2022ஆம் ஆண்டு IMF வந்தது, வரி அதிகரிக்கப்பட்டது, அரசாங்கம் தோல்வி அடைந்தது 3 சந்தர்ப்பத்தில். இப்ப 3வது கட்டம் இந்த அரசாங்கம் IMF பிரேமுக்குள்ள தொடர்ந்து இருக்கின்றது. 7% 15% என்பது மிக கடுமையான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை மக்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால், அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களே டின் இல்லாமல் இருக்கிறார்கள். டின்னை அரசாங்கம் கேட்குமாக இருந்தால் அவளுக்கு சிக்கல் வரும். 18 வயது கடந்தவர்கள் இந்த வருமான வரி செலுத்த வேண்டிய எந்த நடவடிக்கையும் ஈடுபட மாட்டார்கள். வயது கூடியவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது? யாருக்கு சிக்கல் வரும் என்று சொன்னால், ஆனால் இலங்கையுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள், இலங்கையில் ஒரு வங்கி கணக்கை பண்ணுபவர்கள், இலங்கையில் சொத்து வச்சிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரீனாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் மீண்டும் வணக்கம். உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியை கூறினாலும் இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னர் பலருக்கு தூக்கத்தை இழந்த இரவுகள் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அவை தொடர்பாகத்தான் ஒரு விரிவான உரையாடலை இன்றைய நாளிலே செய்யலாம் என்று நினைக்கின்றோம். இலங்கையில் உள்ள வரி சிக்கல்கள் என்பது இன்று சாமானிய மக்கள்களாலும் பேசப்படுகின்ற அளவுக்கு அந்த வரிகளினுடைய நிலைமைகள் சற்று குழப்பம் அடைந்திருக்கின்றதா, அல்லது குழப்பமாகி விட்டார்களா, அல்லது குழப்பி விட்டார்களா, அல்லது வரி தொடர்பாக ஒரு துறைசார் பேராசிரியராக நீண்ட நாள் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் அரசியல் விடயங்களை உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒருவராக இலங்கையின் வரி சிக்கல்கள் தொடர்பான உங்களுடைய மதிப்பீடு என்னவாக இருக்கிறது? இலங்கையுடைய வரி முறைமை நீண்ட காலமாக, ஒரு சில வருடங்களில் நீண்ட காலமாகவே சில சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அந்த உண்மையான பிரச்சனையை அடையாளம் கண்டு இலங்கை நகரவில்லை. ஏனைய நாடுகளுடைய அனுபவத்தை இலங்கை கணக்கெடுக்க கூட இல்லை. வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு வரி வீதங்களை அதிகரிப்பது, புதிய வரிகளை அறிமுகப்படுத்துவதாகத்தான் இலங்கையின் நடைமுறை இருக்கின்றது. ஆனால் அப்படி அல்ல. வரி தளத்தை விரிவாக்க வேண்டும். வரி செலுத்தாதவர்களை வரி செலுத்தும் முறைக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்தது அந்த முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும். இதற்குரிய நடவடிக்கைகளை இந்த உங்களுக்கு தெரியும் உள்நாட்டு வரி திணைக்களம், அடுத்தது கலால் வரி திணைக்களம், அடுத்தது சுங்க திணைக்களம், இந்த மூன்றும் செய்வதாக இல்லை. குறிப்பாக உள்நாட்டு வரி திணைக்களம். அப்போ காலத்துக்கு காலம் சில நடைமுறைகளை அமுல்படுத்துவது, அதன் பின்னர் அதை விட்டு விடுவது, IMF வரும்போது வரி வருமானத்தை அதிகரிப்பது, IMF சென்றவுடன் அது வீழ்ச்சி அடைவதாக தான் இலங்கையுடைய நிலைமை இருக்கின்றது. ஆகவே உண்மையான பிரச்சனை என்ன என்று பார்த்தால், பல நாடுகளுடைய அனுபவம் என்னென்னு சொல்றால், படிப்படியாக நேரில் வரிகளை நாடு தங்கியிருப்பதை குறைத்து நேர் வரி தளத்தை அதிகரிக்க வேண்டும். அது இலங்கையில் 80ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெறவே இல்லை. கிட்டத்தட்ட 80% வரி நேரில் வரியிலிருந்து வருது. ஒரு 20% வரி தான் நேர் வரியிலிருந்து வருது. மற்றெல்லாம் நேரில் வரிகளாக தான் இருக்கின்றது. IMF வந்த பிறகு கடந்த வருடம் 30-70 ஆகியது. கடைசியாக வந்த தரவு அது 82-18 குறைந்து விட்டது. ஆனால் மற்ற நாடுகள் அப்படி, இந்தியாவில் கூட 50-47% நேர் வரியிலிருந்து வருது. அமெரிக்காவில் 93, கனடாவில் 78. இப்படி நீங்கள் இலங்கையை விட குறைந்த நாடுகள், குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள், உகண்டா போன்ற நாடுகளில் கூட வரி முறைமை சிறப்பாக இருக்குது. ஆனால் இலங்கை என்னென்றால் தன்னுடைய பிரச்சனையை அடையாளம் காணவில்லை, நேர் வரி தளத்தை விரிவாக்கவில்லை. ஏன்னா வரி செலுத்த வேண்டியவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு தெரிந்தவர்களைத்தான் கூடுதலாக வரி செலுத்துமாக தூண்டுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு அரச துறையிலையும் அரச தாரா துறையிலும் இருக்கிற 1,50,000க்கு அதிகமாக வருமானம் பெறுபவர்கள் எல்லாம் வரி செலுத்துகிறார்கள். அது 36% இருக்கின்றது உச்ச வரி எல்லை.
36% என்பது அமெரிக்கா, கனடா, மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் 42%, 40க்கு நிகராக இருக்கின்றது. ஆனால் இலங்கையுடைய தலா வருமானம் மிக குறைவாக இருக்கின்றது. மக்களுடைய கொள்வனவு சக்தி குறைவாக இருக்கின்றது. அளவு இது IMF வந்த பிறகு தான் இந்த விடயம் இடம்பெற்றது. இப்போ அடுத்த வருஷம் IMF போன பிறகு என்ன நடக்க போகுது? இப்போ உங்களுக்கு தெரியும், 2001ஆம் ஆண்டு IMF வருகின்றது. அப்பொழுது வேல்யூடட் டேக்ஸ், பெறுமதி சேர் வரி IMF நிபந்தனைகளால் அது உடனடியாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. வரி வருமானம் அதிகரிக்கின்றது. அப்பொழுது பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கே. அடுத்த தேர்தலில் அவர் தோல்வி அடைகிறார். வரி வருமானம் கீழே வருகின்றது. 2015லும் அதே நடக்கின்றது. பொருளாதாரம் பாதிப்பு இருக்கின்றது. IMF வருகின்றது. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருக்கின்றார். திரும்பவும் வரி அதிகரிக்கப்படுகின்றது. தேர்தலில் தோல்வி அடைகிறார். திரும்ப வருகின்றது. 2022லேயும் இந்த நிலைமை தான். அப்போது நிலைமை மோசமாக இருக்கின்றது. பொருளாதாரம் IMF வருகின்றது. கட்டுமையாக 7.3% இருந்த வரி வருமானம் இப்பொழுது IMF உடைய நிபந்தனைகளின் காரணமாக 15% வந்துவிட்டது. மக்களுடைய வரிச்சுமை மிக அதிகமாக இருக்கின்றது. அந்த பெறுமதி சேர் வரி 18% இருக்கின்றது. மக்கள் கடுமையான வரிச்சுமைக்குள் உள்ளா இருக்கின்றார்கள். அப்படித்தான் வரி வருமானம் அதிகரிக்கப்பட்டிருக்க ஒழிய வரி தளம் விரிவாக்கப்படவில்லை. நான் அதை மிக உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், 2021 அந்த கம்பெனிஸ் 68,000 இருந்த கம்பெனிகள் எண்ணிக்கை 24 1,04,900 இருக்குது. நான் கோஆபரேட் தனியாரை நீங்க பார்த்தீங்கன்னா 2,92,000 9,76,000 இருக்கின்றது. இந்த அபிட் சொல்வார்கள், அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ் 2021ஆம் ஆண்டுல 32,702 பேரா இருந்து இப்பொழுது 44,000 பேரா அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்கம் டேக்ஸ் பேயர் மொத்தமா நீங்க வருமான வரி செலுத்துபவர்கள் 2021ஆம் ஆண்டுல 4,09,814 பேரா இருந்து 2024ஆம் ஆண்டு 10,93,000 அதிகரிச்சிருக்குது. அப்ப இலங்கையில மொத்தமா அந்த பெறுமதி சேர் வரிக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கையை சேர்த்து மொத்தமா வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை 5,07,095 இருந்து, அதாவது 21ஆம் ஆண்டு இப்பொழுது 12,39,541 வீதமாக தான் அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர்ல 12 லட்சம் பேர் தான் வரி செலுத்துகிறார்கள். அதாவது இலங்கையுடைய வரி தளம் மிக சிறியதா இருக்கின்றது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், எல்லோரும் முறைசாரா முறையில் இருக்கிறார்கள். பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கும் முறை தான் இலங்கையில் இருக்கின்றது. ஆனால் இந்தியாவில் மாறிவிட்டது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இப்பொழுது பல கடைகளில் அவர் போடுகிறார்கள், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. அங்கே அரசாங்கம் என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது அதெல்லாம் அப்ப அவர்கள் எல்லாம் வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள். நீங்கள் வருமானம் யாருக்குமே தெரியாது. ஆகவே அங்கே எல்லாம் விட்டு வரி செலுத்தாத பாடசாலை மாணவர்கள் எல்லாம் டின் டாக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவதால நான் நினைக்கவில்லை பிரச்சனை தீர்ந்து விடும் என்று. எல்லோருமே நீங்கள் டின் எடுங்கள் என்று சொல்வதால பிரச்சனை தீராது. நீங்கள் சில நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு, வாகனம் வாங்க போறீர்களா, உங்களுக்கு டின் வேணும். காணி வாங்க போறீர்களா, உங்களுக்கு டின் வேணும். விற்க போறீங்களா, வாங்க போறீங்களா, டின் வேணும். அப்ப நீங்க என்ன மிகப்பெரிய சொத்து வாங்குறதுனாலும் டின் வேணும். வங்கி கணக்கு நீங்க திறக்க போறீங்களா, டின் வேணும். அப்படி சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருக்கின்றது. எல்லோருமே இந்த வயதுக்கு மேற்பட்ட எல்லோருமே எடுங்கள் சொல்லிவிட்டால் அது பலர் அதுல வரி செலுத்துவர்களே அல்ல. அப்ப அது எங்களுடைய பிரச்சனையை தீர்க்காது. நீங்கள் கூறுகின்ற விடயத்திலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கூறினீர்கள் பல இடங்களிலே, அதாவது விசா கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த ஒரு அட்டைகளையும் பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் வெளிப்படையாக பதாதைகளையே வைத்திருக்கிறார்கள் என்று. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் அந்த விடயங்களில் ஏன் கவனம், அங்கு பெருமளவில் வரியேற்பு நடைபெறப் போகின்றது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடுகள் அடிப்படையில் நிதி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் வரியேற்பை தடுக்கவும் தான் இந்த டின் மிக பிரதானம் என்று அரசு தரப்பில் கூறப்படுகிறது. அவ்வாறான செயற்பாடுகளுக்கு தான் கட்டாயம். அப்படி என்றால் ஒரு வரியேற்பு வெளிப்படையாக நடைபெறுகிறது என்றால் அது தொடர்பில் அரசாங்கம் ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை? நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட வரி முறையின் பலவீனத்துக்கு இலங்கை மிக சிறந்த உதாரணம் என்று. அப்படி என்றால் இரண்டு விடயங்கள் பலவீனமாகி கொண்டிருக்கிறது என்று வெளிப்படையாக தெரிகிறது. இல்லை, நாம் பலவீனமாக்குவோம் என்று பெரும் முதலாளிகள் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்றால் இதனை கையாளாமல் டின்னை அறிமுகப்படுத்தி என்ன இடம்பெறும்? அதெல்லாம் நான் கூறுகிறேன், அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் வராது. ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார் பொருளாதாரமா நீ கொண்டு வர வேணும். இந்த கண்ணுக்கு தெரியாத வரி செலுத்தாதவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும். கண்ணுக்கு தெரியும் வரி செலுத்துபவர்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தக்கூடாது. ஆகவே அந்த விடயங்களை இப்போ இலங்கையில் இப்போ டிஜிட்டலைசேஷன் அமைச்சு இருக்கின்றது, 2 வருஷமா இருக்கின்றது. ஆனால் அந்த அமைச்சு வந்த உறவு ஒரு பாரிய மாற்றத்தை செய்யவில்லை. ஏன் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், இந்தோனேஷியாவுக்கு போன இடத்துல ஜோக் ஜகாட்டா சிட்டி ஜகாட்டாவிலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அங்கே என்னுடைய வாகன சாரதியிடம் நான் கேட்டபொழுது, அங்கே போக்குவரத்து போலீஸார் எங்கே என்று சொன்னால் அவர்கிட்ட சொன்னது, சார் இங்கே இது CCTV ஜோன் என்று.
அப்போ இங்கே போலீஸார் இல்லை என்று. அப்போ இது இந்தோனேஷியா. இது நான் ஜப்பான் அமெரிக்காவை பற்றி பேசவில்லை. இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அவர்கள் அந்த பின் நம்பர் கேட்கிறார்கள். எல்லோரும் ஒரு தண்ணி போத்தலை நீங்கள் வாங்கினாலும் காட்டான் கேட்கிறார்கள். இலங்கையில் காசு கேட்கிறார்கள். அப்படி நீங்கள் காட்டை கொடுத்தால் அவர்கள் 3 வீதம் 4 வீதம் அந்த கட்டணத்தை கேட்கிறார்கள். ஏன்னா நீங்கள் தான் அவர்கள் கட்ட வேண்டிய வரியை செலுத்த சொல்லுவோம். அப்போ அரசாங்கம் வங்கி, உள்நாட்டு நிறைவேறி திணைக்களம் வங்கி. ஆகவே அந்த பிரச்சனையை நீங்கள் அடையாளம் காணாமல் கட்டம் கட்டமாக நீங்கள் மனிதர்களிடமிருந்து கணனிகளிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள். நீங்கள் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆளுமை பெற்றவை. அங்கெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லா பல்கலைக்கழகத்தையும் இருக்கின்றது. சில பீடங்கள் இருக்கின்றன. அவர்களால் செய்ய இயலும். நீங்கள் சிங்கப்பூர் கம்பெனியை கொண்டு வந்து ரமேஷ் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம். அதுக்கும் வேர்ல்ட் பேங்க் தான் உதவி செய்தது. ஆகவே இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களும் அந்த பொறுப்பை கொடுக்கலாம். அவர்கள் செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்குது. அதை விட்டு நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளை கொண்டு வந்து எங்களோட பிரச்சனையை தீர்க்க இயலாது. ஆகவே பிரச்சனைகளை அடையாளம் காண வேண்டும். முதலாவது பிரச்சனையை அடையாளம் காணாமல் தீர்வை தேட இயலாது. இங்கே கண்ணுக்கு தெரிபவர்கள் தான் மீண்டும் மீண்டும் தொல்லைப்படுத்தப்படுகிறார்கள். ஏன்னா இந்த டின் வந்து மங்கள சமர வீரர் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அப்போது எதிர்கட்சி அவரையெல்லாம் கேலி செய்து நாங்கள் வந்தால் இதெல்லாம் இல்லாமக்கோலம் என்று சொல்லி தேர்தல் விஞ்ஞாபனத்திலெல்லாம் குறிப்பிட்டு இல்லாமலாக்கினார்கள். திரும்பவும் ஐஎம்ஏ வந்தவுடன் உடனடியாக திடீர் முழு பேரும் நீங்கள் டின்னை எடுங்கன்னு சொல்லி அந்த சிஸ்டமே விழுந்து விட்டது. என்ற மில்லியன் கணக்கான மக்கள் அந்த டின்னுக்கு விண்ணப்பித்த போது அந்த முறைமை செயற்படாமல் முடங்கிவிட்டது. அப்படிப்பட்ட விதமாக நீங்கள் வருமானத்தை அதிகரிக்க இயலாது. அப்படியாயின் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் ஒரு மிக பிரதான பூதாகரமான விடயமாக இருக்கின்றது என்றால் இதனுடைய தாற்பயத்தை அரசாங்கம் உணரவில்லையா? அல்லது இறைவரி திணைக்களம் டில் தொடர்பிலும் 30ஆம் தேதி தொடர்பிலும் அறிக்கைகளை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவதில் காட்டுகின்ற அக்கறையை இந்த வரியேற்பு விடயங்களில் கவனம் செலுத்தவில்லையா? அல்லது போதிய அறிவில்லாமல் இந்த இறைவரி திணைக்களத்தின் அதிகாரிகள் சமூக வலைத்தளங்களின் ஒரு போராளிகளாக மாறிவிட்டார்கள்? என்னிடம் ஒரு நண்பர் சொன்னார், அவருடைய மனைவி வந்து தொழில் புரிபவர் அல்ல. ஆனால் இவருடைய பணம் அவருடைய கணக்கில் நிலையான வைப்பில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. சொத்திலையும் அவர் பங்குதாரியாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு வரி செலுத்துவோர் இல்லை. அந்த நிலையான வைப்புகளுக்குரிய வட்டியும் வந்து 1,50,000 தாண்டவில்லை. ஒரு மாதத்துக்கு 1,50,000 தாண்டினாத்தான் வட்டி அவ வரி செலுத்த வேண்டும். ஆனால் அவவுக்கு இந்த உள்நாட்டு நிறைவேற்று திணைக்களத்தில் இருந்து தொடர்ந்து அந்த தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அங்கே சிஸ்டத்தில் அவர் சொன்னார் என்னிடம், தன்னுடைய மனைவி வரி செலுத்த வேண்டியது இல்லை என்று தெளிவாக காட்டுகின்றது. ஆகவே இது 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 என்ன நடக்குது என்று சொன்னால், பிரச்சனை அடையாளம் காணாமல் எல்லோருக்கும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு இப்படி குறுந்தகவல் அனுப்புவதால் பிரச்சனை ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஆனால் நீங்கள் சில நாடுகள், நான் ஜோர்ஜியாவை குறிப்பிட விரும்புகிறேன், உகண்டா, ருவண்டா, எஸ்டோனியா போன்ற நாடுகள் மிக 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 சிறப்பாக செயலாற்றுகின்றன. ஜோர்ஜியாவெல்லாம் இலங்கையை விட மோசமாக செயற்பட்ட நாடு. ஆனால் அவர்கள் முதலாவது கை வச்சது ஊழலில் கை வச்சு எல்லாம் தூய்மைப்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் மிக சிறப்பாக செயற்படுற நாடாக ஜோர்ஜியா இருக்கின்றது. அவர் கட்டங்கட்டமாக அந்த முறையை அமல்படுத்தினார்கள். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், ஒரு வரி சீர்திருத்தம் செய்யும் போது வரி வருமானம் அதிகரிக்க வேண்டும், வரி சுமை குறைய வேண்டும், வரிகள் எண்ணிக்கை குறைய வேண்டும். அதுதான் உண்மையான வரி சீர்திருத்தம். இலங்கையில் அப்படி இல்லை. ஐஎம்ஏ வந்தவுடன் வரி வீதங்கள் அதிகரிக்கும், புதிய வரிகள் வரும். இப்படித்தான் தொடர்ச்சியாக வரி வருமானம் இலங்கையில் அதிகரிக்கப்படுகின்றது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் 3 சந்தர்ப்பம் சொன்னேன். 2001ஆம் ஆண்டு, 2015ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு ஐஎம்ஏ வந்தது, வரி அதிகரிக்கப்பட்டது, அரசாங்கம் தோல்வி அடைந்தது. 3 சந்தர்ப்பத்தில். இப்போ 3வது கட்டம் இந்த அரசாங்கம் ஐஎம்ஏ பிரேமுக்குள்ள தொடர்ந்து இருக்கின்றது. 7 வீதத்திலிருந்து 15 வீதம் என்பது மிக கடுமையான அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதை மக்கள் விரும்புவார்கள் என்று சொன்னால், இந்த கண்ணுக்கு தெரிந்த மக்களை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினால் அது ஒரு சீர்திருத்தமாக அமையாது. அது நிச்சயமாக அமையாது. அது உலக நாடுகள் அனுபவம் அல்ல. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் வரிச்சுமைகளின் நிலைகள் எப்படி இருக்கின்றது? நீங்கள் இப்போது ஒரு சில நாடுகளை குறிப்பிட்டீர்கள். என்று ஜோர்ஜியா போன்ற நாடுகள் சிறந்த முன்னுதாரணமாக இருப்பதாக குறிப்பிட்டீர்கள். அதே போன்று இன்று அண்மையிலே இந்தியாவும் கூட ஒரு விடயத்தை நிதி தொடர்பான ஒரு முகாமைத்துவத்தை செய்து ஓரளவு இந்தியாவிலும் கூட ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. அதுபோன்று பல நாடுகளில் பாய்ச்சல் இருக்கின்றது. ஏன் இலங்கை போன்ற நாடுகள் இந்த வரிச்சுமையை கையாள தெரியாமல் இருக்கிறதா? அல்லது அது தொடர்பான எந்த ஒரு விடயத்திலும் போதிய அறிவில்லாமல் இருக்கிறதா? அல்லது வரி விடயமே அவர்களுக்கு பூச்சியமா? இல்லை, அது நாங்கள் பல்வேறு விடயங்களை சொல்லலாம். இப்போ இந்தியாவில் அந்த வரி செலுத்த வேண்டிய வருமான எல்லை வந்து 1 லட்சம்னு சொல்லுகிறாள். இந்திய பணத்தில் 1 லட்சம். அது கிட்டத்தட்ட 3,75,000 இலங்கை காசில். அப்போ 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வருமானம் உள்ளவர்கள் தான் அந்த வருமான வரியை கட்ட வேண்டும் என்று இந்தியா சொல்லுகின்றது. அது இலங்கையில் 3,75,000. இலங்கையில்
1,50,000 வரைக்கும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி 3,75,000 இந்தியா சொல்லும் போது இந்தியா மாதிரி இருக்குமா இருந்தால் இலங்கையில் கடுமையான வரியை நீங்கள் செலுத்த வேண்டி வரும். ஆகவே இந்தியாவை விட இலங்கையில் வரிச்சுமை அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா இந்தியாவை விட விலைகள் இலங்கையில் கூட. இந்தியாவில் கொள்வனவு சக்தி குறைவு, இலங்கையில் கொள்வனவு சக்தி குறைவாக இருக்கின்றது. ஆகவே இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுதும் இலங்கையில் வரிச்சுமை மிக கடுமையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வரி சுமையை குறைக்க வேண்டும், வரி வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் என்ன பிரச்சனையை அடையாளம் காண வேண்டும். மற்றது மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தி நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய வரி பணம் உங்களுக்காகவும் உங்களுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் தான் செலவழிக்கப்படுகின்றது. ஆகவே இதை இலங்கையில் உள்ள பிரச்சனை, இலங்கையால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை, இலங்கையில் உள்ளவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமே ஒழிய IMF அந்த பல்கேரியாவிலிருந்து ஜப்பான்லேருந்து மாற பொருளியலாளர்களுக்கு அவர்களுக்கு இது உள்நாட்டு நிலைமை பெருசாக தெரியாது. அவர்கள் இலக்கங்களை சொல்கிறார்கள். நீங்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறையுங்கள், குறைச்சாச்சு. செலவு குறையுங்கள், குறைச்சாச்சு. வரி வருமானத்தை அதிகரிங்கள், அதிகரிச்சாச்சு. ஆகவே இலக்கங்களோடு தான் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையுடைய பிரச்சனைக்கு தீர்வுண்டா பிரச்சனை தீர்வு இல்லை. இப்போது டில் தொடர்பான பல விடயங்கள் பேசப்படுகின்றன. மிகவும் விரைவாக இந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இந்த மாதம் 30ஆம் தேதியுடன் ஒரு நெருக்கடி மிக்க மாதம் என்று பலர் இறைவரி திணைக்களம் கூறுகின்றது, அரச நிதி அமைச்சு கூறுகின்றது, இலங்கையில் இருக்கக்கூடிய நிதி முகாமைத்துவ அமைப்புகள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றன. 18 வயதை கடந்த அனைவரும் டில் இலக்கம் பெறுவது கட்டாயமா அல்லது கட்டாயம் இல்லையா? நிச்சயமா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின்படி கட்டாயம். ஆனால் பலர் எனக்கு தெரிந்த வரைக்கும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களே டின் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அரசாங்கம் சொல்வது போல நான் சொன்னேன் தானே, காணி வாங்கும் போது, காணி விற்கும் போது, அல்லது வங்கி கணக்கை திறக்கும் போது அந்த முறைமைக்குள்ள வருகிறார்கள். வரும்போது டின்னை அரசாங்கம் கேட்குமாக இருந்தால் அவர்களுக்கு சிக்கல் வரும். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலேயே இந்த விடயங்களில் ஈடுபட மாட்டார்கள். இப்போ அண்மை காலத்தில் நான் சொல்லுவேன், இப்போ பாடசாலை மாணவர்கள்லாம் ஈடுபட மாட்டார்கள். ஒரு வாகனம் வாங்குவதோ, காணி வாங்குற, வீடு வாங்குற, விற்கிற நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் பாதிப்பு வராது. அவர்கள் மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுப்பது? 18 வயதை கடந்தவர்கள் இந்த வருமான வரி செலுத்த வேண்டிய எந்த நடவடிக்கை ஈடுபட மாட்டார்கள், வயது கூடியவர்கள் ஈடுபட மாட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது? யாருக்கு சிக்கல் வரும் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் அதை கட்டாயப்படுத்தினால், வங்கி கணக்கு திறக்கும் போது, ஏதாவது சொத்துக்களை வாங்கி விற்கும் போது நீங்கள் டின் இலக்கம், அதாவது டாக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டின் தேவை என்று வலியுறுத்தப்பட்டால் அவளுக்கு சிக்கல் வரும். ஆனால் மற்றும்படி இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடாதவர்களுக்கு எந்த சிக்கலும் வரப்போவதில்லை. டின் இலக்கம் ஜூன் 30ஆம் தேதி வரை கட்டாயம். குறிப்பாக அரசாங்கம் இன்னும் ஒரு விடயத்தையும் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தது. அரச ஊழியர்கள் அனைவரும் பெறுவது மிக மிக முக்கியம் என்று நீங்கள் கூறியது போன்று பல அரச ஊழியர்கள் இந்த விடயத்தில் நாட்டம் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த டில் இலக்கம் இல்லாமல் அவர்கள் எதிர்வருகின்ற காலங்களில் அவர்களும் பயணிக்க முடியுமா? ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதா? இப்படித்தான். இப்ப இந்த அரசாங்கத்தின் காலம் 2 வருஷம் முடிந்து விட்டது. இன்னும் 3 வருஷம் இருக்கின்றது. 3 வருஷத்துல 3வது வருஷம் தேர்தல் ஆண்டு. இன்னும் 2 வருஷம் தான் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் மில்லியன் கணக்கான மக்கள் 22 மில்லியன் 12 லட்சம் பேர் தான் அந்த வரியில் பதிவு செய்யப்பட்டிருக்காள் இலங்கையில். 12 லட்சம் பேர், 22 மில்லியன். அப்போ அந்த வகையில் 2 கோடியே 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சனத்தொகை கொண்ட நாட்டில் ஒரு 12 லட்சம் பேர் தான் வரி முறைமைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அவ்வளவு பேரும் மீது கிட்டத்தட்ட நீங்கள் 1.5 கோடி பேர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றால் எப்படி எடுப்பது? அதுக்கடையில் காலம் கடந்து விடும். நாளைக்கு இது பெரிய பிரச்சனையாகனால் எதிர்கட்சி சொல்லக்கூடும், நாங்கள் இதை இப்படி செயற்படுத்த மாட்டோம் என்று சொன்னால் எல்லாம் முடிந்துவிடும். அப்படிதான் இலங்கை நடக்குது. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க ஆட்சி மாறிக்கொண்டிருக்கும் போது ஒரு முறைமையை தொடர்ச்சியாக பேண இயலாது. நான் சொன்னதானே உங்களோட 3 தரம் ரணில் விக்ரமசிங்கே, 2 தரம் அவர் பிரதமராக இருந்தார், 3வது தரம் ஜனாதிபதியாக இருந்தார். சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் மங்கள சமரை அறிமுகப்படுத்தினார். அடுத்த எதிர்க்கட்சி சொன்னது இல்லை, நாங்கள் இதை இல்லாமல் செய்வோம் என்று செய்தார்கள். ஆகவே அடுத்த 3வது வருஷத்துக்கு பிறகு இதுக்கெல்லாம் என்ன நடக்க வேண்டிய யாருக்குமே தெரியாது. ஆகவே மக்கள் இதை ஒரு கடுமையான விடயமா எடுத்துக்கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையிலே 1,70,00,000 மக்கள் டில் பதிவு செய்வதற்கு தகுதியுடையவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போது உங்களோடு செவ்வி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எந்த காலப்பகுதி வரையும் 1,30,00,000 பேர் டில் பெறுவதற்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். முன்னுக்கு ஒரு சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. ஆனால் 40 லட்சத்துக்கு இடைப்பட்டவர்கள் அல்லது மேற்பட்டவர்கள் இன்று வரைக்கும் அந்த டில் இலக்கத்தை பதிவு செய்வதில் நாட்டமில்லை. அதில் 40 லட்சத்திலே கணிசமானவர்கள் அரச ஊழியர்களாகவும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. ஏன் அரச ஊழியர்கள் இந்த விடயத்திலே சற்று மெத்தன போக்கை கடைபிடிக்கிறார்கள்? அவர்கள் நினைக்கிறார்கள் தங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று சொன்னால் மில்லியன் கணக்கான மக்கள் மீது நடவடிக்கை எடுக்க இயலாது. ஆகவே நான் சொன்னது போல
இந்த நிலைமை ஏற்பட்டால் மட்டும், அதாவது நீங்க வங்கி கணக்கு திறக்க இயலாது, ஒரு பொருட்களை சொத்துக்களை வாங்கி வாங்கி வங்கி விற்க கணக்கு முடியாத நிலைமை திறக்க ஏற்படும். முடியாது என்றால் வங்கி கணக்கொண்டை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசு ஊழியரின் எதிர்காலம். அந்த இடத்துல கூட இப்பொழுது நீங்கள் பணத்தை வைப்பிடும் போதோ மீளப்பெறும் போதோ டின் கேட்பதாக இல்லை. அந்த இடத்துல நீங்கள் இனிமேல் அந்த புதிய பற்றுச்சீட்டில் டின்னை குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வருமா இருந்தால் சிக்கல் வரும். அப்ப அந்த நேரத்தில் எல்லோருமே அந்த டின்னை பெற முற்படுவார்கள். இப்பொழுது அந்த நிலைமை இல்லை. அப்ப அந்த வங்கியில பணம் நீங்க வைப்பிடும் போதோ அல்லது மீளப்பெறும் போதோ நீங்க நிச்சயமா டின்னை குறிப்பிட வேண்டிய நிலைமை உருவாக்கப்பட்டால் நிலைமை மாறும். ஆனால் நான் சொல்வது என்னன்னு சொன்னால், இந்த டின்னை எல்லோருக்கும் கொடுப்பதால் இலங்கையில வரி வருமான பிரச்சனை தீர்ந்து விடாது. அந்த முறைசாரா பொருளாதாரத்தை முறைசார் பொருளாதாரமா ஆக்க வேண்டும். ஆகவே அந்த வரி செலுத்தாதவர்கள் வரி செலுத்தும் நிலைமையை உருவாக்க வேண்டுமே ஒழிய, வரி செலுத்தாதவர்கள் எல்லோரையும் மில்லியன் கணக்கில் நீங்க டின்னை கொடுத்து வைப்பதால் என்ன பிரயோஜனம் வரப்போகுது? அவர்கள் வரி செலுத்தினாலே இல்லை. இன்னும் 10 வருஷத்துக்கு அவர்கள் வரி செலுத்த போவதே இல்லை. அவர்கள் வரி செலுத்துகிற வருமானத்தை கொண்டிருக்க போவதும் இல்லை என்று சொன்னால், அவர்களுக்கு டின்னை கொடுப்பதால உங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுது? பாடசாலை மாணவர்களுக்கு, வயது கூடியவர்களுக்கெல்லாம் நீங்க டின்னை கொடுத்து என்னத்தை சாதிக்க போகிறீர்கள்? வரி செலுத்த வேண்டியவர்களை நீங்க கொண்டு வாருங்கள். ஆம், நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த அடிப்படையில் 2 விடயங்கள் கடந்த காலங்களிலே மறைமுகமாக அல்லது வெளியிலே தெரியாமல் இருந்தது. குறிப்பாக டின் இலக்கம் கடந்த காலங்களிலே ரகசியமாகவும் எந்த ஒரு தகவலும் பெறப்பட முடியாமல் இருந்தது. இனிவரும் நாட்களில் ரகசிய தகவலாக பேணப்பட மாட்டாது. இந்த இலக்கம் ஒரு வெளிப்படையின் அடையாளமாக மாறப்போகிறது என்று இறைவரி திணைக்களும் கூறியிருக்கின்றது. அதில் சாதக பாதகங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கும் என்று கூறுகிறேன். இல்லை, முறைமைக்குள்ள கொண்டு வர வேண்டும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன பொறுத்தளவில் என்னோட ஒரு நாட்டில் ஒரு வரி முறைமை, எல்லோரும் வரி செலுத்த வேண்டும், அந்த நன்மையை எல்லோரும் பெற வேண்டும், அவை ஒரு முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் எல்லோரும் வரி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த வரி பணம் எவ்வாறு செலவழிக்கப்படுகின்றது என்பதை அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையை உருவாக்க வேண்டும். முக்கியமாக உங்களை வரிப்பணம் உங்களுக்காக, உங்கள் எதிராள சந்ததிக்காக என்ற நிலைமை உருவாக்கப்பட வேண்டும். அது இலங்கையில் அப்படி அல்ல. இலங்கையில் அடிப்படை பிரச்சனை என்ன அடையாளம் காணப்பட்டதாகவே எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் சொன்ன 20% வரி தான் வருமான வரியிலேருந்து வருது, 80 நேரில் வரிகள்லேருந்து வருதுன்னு சொன்னால், IMF வந்த புரோசிற மாற்றம் இப்பொழுது அது 82% போய்விட்டது. ஆகவே இது எப்படி விளங்கப்படுத்துவது? அப்போ இது படிப்படியாக அரசாங்கமே வாக்குறுதி கொடுத்தது. ரணில் விக்ரமசிங்க கொடுத்தவர் இந்த 80-20 நாங்கள் 60-40 ஆக போகிறோம் என்று. 60% நேரில் வரிகளில் இருந்தும் 40% நேர் வரிகளில் இருந்தும் அதாவது வருமான வரியாகவும் நாங்கள் வருமானத்தை புறப்போடு சொன்னவர். இப்பொழுது 18-82 இருக்குது. ஆகவே அரசாங்கம் சொல்லுவது என்ன, நடப்பது என்ன? ஆகவே நீங்க உங்களுடைய பிரச்சனையா இன்னும் அடையாளம் காணவே இல்லை. நீங்கள் சொல்லுவது ஒன்று, இங்கே நடப்பது ஒன்று. ஆகவேதான் நாங்கள் சொல்லுகிறோம், தயவு செய்து கணனிகளிடம் பொறுப்பை கொடுங்கள். இலங்கை பல்கலைக்கழகங்களை பயன்படுத்தி அதுக்குரிய புரோகிராம் எல்லாம் வடிவமையுங்கள். இந்தியாவை போல எல்லாத்தையும் ஒழுங்குமுறைப்படுத்துங்கள். எல்லா கொடுப்பனவுகளையும் அட்டைகள் மூலம் பயன்பெற செய்யுங்கள், இடம்பெற செய்யுங்கள். அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொருளாதாரத்தை முறைசாரா பொருளாதாரத்திலிருந்து முறைசார் பொருளாதாரமாக கொண்டு வருகிறீர்கள். அப்பொழுது எல்லா கொடுக்கல் வாங்கலும் பதிவு செய்யப்படுகின்றது. இலங்கையில் அந்த நிலைமை இல்லை. இப்போது வங்கிகள் தொடர்பிலும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. வங்கிகளில் நிலையான வைப்பில் உள்ளவர்களின் அவர்களிடமிருந்தும் இந்த வரி என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 5% 10% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 5% 10% அதிகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் 5% 1 லட்சத்துக்கு உட்பட்ட தொகையாக வட்டி பார்க்கப்படுகிறதா, அல்லது 1,50,000 மேல் 1% என்று பார்க்கப்படுகிறதா? மாத வட்டி விகிதத்தில் அந்த நிலையான வைப்பு தொடர்பில் ஒரு குழப்பம் இருக்கிறது. அது தொடர்பில் என்ன நிலை? இல்லை, நீங்கள் இப்போ 1 லட்சத்தை வைப்பிட்டால் உங்களுக்கு 7,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி வருமானம் வருது என்று சொன்னால், அதில் வித்ஹோல்டிங் டேக்ஸ், இந்த பிடித்து வைத்தல் வரி 10%. 7,000 10% அரசாங்கம் வரியாக எடுத்துவிடும். உங்களோட வட்டி வருமானத்தில் 10% அரசாங்கம் எடுத்துவிடும். அதாவது சுருங்கக்கூறின் 1 லட்சம் ரூபாய்க்கு 7,000 ரூபாய் வட்டி அறவிடப்படுமாக இருந்தால் அந்த 7,000 ரூபாவில் 10% அரச வரியாக செல்லும். ஆனால் அந்த வட்டி உங்களுக்கு 1,50,000, நீங்க பெருந்தொகையை வைத்துக்கிறீர்கள். 1,50,000 உங்களுக்கு ஒரு மாதம் 1,50,000 கூட 1,50,000 வரைக்கும் தேவையில்லை. 1,50,000 உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வட்டி வருமானம் வட்டி வருகிறதாக இருந்தால் அந்த 1,50,000 தவிர்த்து போட்டு 50,000 நீங்க வருமான வரி கட்ட வேண்டும். அந்த வீதம் அது அந்த பிடித்து வைத்தல் வரி 10% தாண்டி வரும். அது உங்களோட மொத்த வட்டி 1,50,000 அதிகமா இருக்கும். பிடித்து வைத்தல் வரி 10%, வருமான வரி
1,50,000 மேற்பட்டு வருகின்ற போது 50,000 செலுத்தலாம். ஒரு 1,00,000 இப்ப 2 லட்சம் ரூபா உங்களுக்கு வட்டி வருதுன்னு சொன்னா 1,50,000 தேவையில்லை. அந்த 50,000க்கு நீங்க வரி செலுத்த வேண்டும். அது உங்களுக்கு தெரியும், 6 வீதம், வட்டி வீதம், 12 வீதம், 24 வீதம், 36 வீதத்துக்கு போகும். படிப்படியா அது கூட அந்த நீங்க இப்ப 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் எல்லாம் வட்டி வருமானம் வருதுன்னு சொன்னால் 8 லட்சம் எல்லாம் உங்களுக்கு வட்டி வருமா இருந்தால் நீங்க நிச்சயமாக பிடித்து வைத்தல் வரி நீங்கள் அதுக்கு கட்டியிருந்தால் அந்த இப்ப நீங்க 36 வீதம் கட்ட வேண்டும். அப்போ பிடித்து வைத்தல் வரி 10 கட்டினா 26 வீதத்தை நீங்கள் கட்ட வேண்டி வரும். அதுவும் கட்ட வேண்டி வரும். ஏன்னா உங்களுக்கு மொத்தம் வந்து 36 வீதம் தான். இப்போது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை குடியுரிமை உடையவர்கள் இந்த டில் நடைமுறையை எப்படி கையாளுவது? பலருக்கு மின்னஞ்சல் செல்லுகின்றது, பலருக்கு இது தொடர்பான தகவல்கள் செல்லுகிறது, பலர் அதிகளவான பணங்களை இலங்கையிலே வைப்பிலிட்டிருக்கிறார்கள், நிலையான வைப்பிலிட்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் இது கையாளப்படும்? வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள்லாம் இலங்கை குடியுரிமையையும் இரட்டை குடியுரிமை பெற்றிருந்தால், ஒரு இலங்கை கடவுச்சீட்டையும் வைத்திருப்பாளா இருந்தால் அவர்கள் இந்த முறைமைக்குள்ள வருகிறார்கள். அவருடைய விலாசங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன, அல்லது அவர்களுடைய அடையாள அட்டை, அவருடைய விலாசங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய பெயர்களில் கணக்கு இருக்குன்னு சொன்னால் அரசாங்கம் தொடர்பு கொள்ளுகின்றது. அவர்கள் எதிர்காலத்தில் அந்த பணத்தை இப்படி நிலைமை உருவாக்கப்பட்டால் பணத்தை அவர்கள் எடுக்கும் போதும் அல்லது புதுசாக கணக்கை திறப்பதாக அவர்கள் திறப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த டின்னை குறிப்பிட வேண்டி வரும். ஆக அவர்களும் இந்த முறைமைக்குள்ள வருகிறார்கள். ஆனால் இலங்கையோட சம்பந்தம் இல்லாமல் வெளிநாட்டு குடியுரிமை கொண்டவர்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஆனால் இலங்கையுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள், இலங்கையில் ஒரு வங்கி கணக்கை பண்ணுபவர்கள், இலங்கையில் சொத்து வச்சிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த டின் தேவைப்படும். இப்போது வெளிநாட்டில் வசிக்கின்றார், அவருக்கு இலங்கையினுடைய கடவுச்சீட்டு இருக்கின்றது, ஆனால் அவர் டின் அல்லது எந்த ஒரு விடயத்தையும் பெறாமல் இருக்கின்றார், இலங்கைக்கு வருகின்றார். அவர் அந்த வருகின்ற போது டில் இலக்கம் இல்லாமல் எவ்வகையான நெருக்கடிகளை எதிர்கொள்வார்? தற்போதைக்கு அவர் புதிய கணக்கை திறக்கும் போது அவருக்கு பிரச்சனை வரப்போகின்றது. ஆனால் அவர்கள் அரசாங்கம் இன்னொரு முறைமையை கொண்டு வந்தால் இனி ஒவ்வொரு தடவை நீங்கள் பணம் எடுக்கும் போதும் பணம் வைக்கும் போதும் நீங்கள் டின்னை குறிப்பிட வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அவர் டின் பெற வேண்டி வரும். அல்லது ஒரு சொத்தை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவருக்கு நிச்சயமாக டின் தேவைப்படும். விற்க வேண்டி ஏற்பட்டால் அவருக்கு டின் தேவைப்படும். ஏன்னா அவர் இலங்கை குடியுரிமையை கொண்டவராக இருக்கிறார், இரட்டை குடியுரிமை, இலங்கை குடியுரிமை அவரிடம் இருக்கின்றது, அவருடைய விலாசம் இங்கே இருக்கின்றது, அவருக்கு சில வீடு இருக்கக்கூடும். அப்படியே நண்பர்கள் எனக்கும் இருக்கிறார்கள். ஆக அவர்களும் இலங்கை முறைமைக்குள் இருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள சாதாரண ஒருத்தரை போல அவர்களுக்கும் முழு சட்டம் விதிகளும் அமலாகும். எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது, எந்தவித பாகுபாடும் இல்லை. என்றால் அவர்கள் இலங்கையராக தான் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடு இருக்கின்றது, முகவரி இருக்கின்றது, அவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இங்கே வந்து எதுவும் வாங்கலாம், விற்கலாம். ஆனால் இப்படி ஒரு முறைமை வந்தால் அவர்கள் அந்த டின் அதை குறிப்பிட வேண்டி வரும். அப்போ அவளுக்கு தேவை, அவளுக்கும் டின் தேவை. ஒட்டுமொத்தத்தில் எல்லோருக்கும் இது மிக மிக பிரதானமானது ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் இந்த நடைமுறையை முறையாக கையாண்டார். இதுவரைக்கும் அப்படி அல்ல. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தையும் சொல்லுகிறேன். அந்த டின்னுக்கு விண்ணப்பித்து ஆன்லைனில் விண்ணப்பித்து அதில் அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் பெறுவது மிக சிக்கலாக இருந்தது. அப்போ அரசாங்கம் விண்ணப்பித்தவர்களுக்கு கடிதம் மூலமாக அவர்களுடைய தகவல் அனுப்பப்பட வேண்டி இருந்தது. ஆனால் ஒரு கண்டியில் ஒரு நண்பர் சொன்னார், அந்த கண்டியால் பிராந்திய அலுவலகத்துக்கு தான் போன போது அங்கே ஆயிரக்கணக்கான கடிதங்கள் இருக்கின்றன, முத்திரை இல்லாமல். அதை தபாலிடுவதற்கு முத்திரை இல்லை. ஆகவே அரசாங்கம் முதலாவது 2-3 விஷயம். ஒன்று, அந்த உள்நாட்டு இறைவழி திணைக்களத்தில் மில்லியன் கணக்கானவர்கள் ஆன்லைனில் அணுகும் போது அந்த முறைமை செயலிழக்கும் என்பதை அதை அமுல்படுத்திய போது கண்டுகொள்ளவில்லை. அந்த முறைமை செயலிழந்தது. மில்லியன் கணக்கானவர்கள் அது உடனடியாக அணுகினார்கள். அதான் அந்த பிழையான மெதட். அப்போ நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு நடவடிக்கைகளை செய்யணும்னு சொல்லாமல் மில்லியன் கணக்கானவர்களை அதுக்குள்ளே கொண்டு வந்த போது அந்த முறைமை செயலிழந்தது. ஒன்று. அடுத்தது, 2வது, அவருடைய தகவல்களை கடிதம் மூலமாக அனுப்புறதுக்கு முத்திரைக்கு ஒதுக்கவில்லை பணம். அவை இப்படியான நடவடிக்கைகளூடாக உங்களுடைய வரிவான பிரச்சனைகள், அந்த வருமான வரி, அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கலாது. ஏன்னா இங்கே வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் நிதியமைச்சர் உள்ள அதிகாரிகளுக்கும் இடையிலே ஒழுங்கான கலந்துரையாடல் இருக்கவில்லை. IMF சொல்லுகிறது என்பதற்காக நிதியமைச்சர் எடுத்த முடிவு உள்நாட்டு இறைவரி திணைக்கள அதிகாரிகள் நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள், எங்களிடம் அந்த இயலுமை இல்லை, படிப்படியாக செய்வோம் என்று. ஆனால் அந்த கலந்துரையாடல்கள், அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருப்பது போல தான் தெரிகின்றது எனக்கு. மிகவும் பெருமதியான நேரத்தில் பல வேலைப்பளுக்களின் மத்தியிலும் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவுடன் இந்த செவ்வியில் இணைந்து கொண்டு பெருமதிமிக்க கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.
ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.